ஹலோ கைஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் இனிதே அமைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தா சரியான மழை. அந்த கிளைமேட்டுக்கு எந்திரிக்கவே முடியல, தூங்க தான் சொல்லிச்சு. ஆனாலும் நியூ இயர் ஆச்சே, கோலம் போடணுமேன்னு சொல்லிட்டு, ஆனால் 6:30க்கு தான் எந்திரிச்சேன். எல்லாருமே நைட்டு போடுவாங்க, விடிய காலைல 5 மணிக்கு போடுவாங்க. 6:30க்கு எந்திரிச்சுன்னு எனக்கு இவ்வளோ பில்டப்பு. அப்புறம் வெளியே கூட்டிட்டு இது மாப் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டை ஊசிப்பிட்டு வாங்க கலர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே ஊசி போட்டேன். எனக்கு இந்த தாமரை போறதெல்லாம் சுத்தமா வராது. நான் ஒரு பக்கம் போட்டா அது ஒரு பக்கம் போச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் அந்த வளைவா மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். முன்னாடியே நான் போட்டேன், என்னடா கோடு போட்டுக்கிருக்கேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க எனக்கு அதை போட்டு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க போட்டதுக்கு மேல ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்களும் சேர்ந்து போடும்போது. அதுக்கப்புறம் அந்த தாமரைக்கு என்ன கலர் கொடுக்கனே தெரில. நான் நெட்ல பார்க்கும்போது அது டபுள் கலர் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த டபுள் கலரை நம்மளும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம்னா அது ரொம்ப சொதப்பலா இருந்துச்சு. அந்த டபுள் கலர் நல்லாவே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் இந்த பிங்க் போடு அந்த பிங்க் போடுன்னு மேலேயே எப்படியோ போட்டு கலரை மெர்ச் பண்ணிட்டோம். ஒரு வழியா ஒரு 1/2 hour கழிச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் கோலம். இதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் இது வாத்தா குருவியா கோழி குஞ்சான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அப்புறம் கோலம்லாம் போட்டாக்க அப்புறம் டீ போட்டு தரியான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. டீயாவது இப்போயாவது போடுமா அப்படின்னோடனே, காலையிலேயே மழை வேற பெய்யுது, சூடா டீ போட்டு கூட இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் டீ போட்டுட்டு இருந்தோம். அங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹாப்பி நியூ இயர்னு. சரி, இஞ்சி தட்டலான்னு போனா அந்த இதுல ஏதோ ஸ்பைடர் மேன ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரே கத்து. இந்த ஸ்பைடருக்கு எதுக்கு இந்த கத்து கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி என் மேல விட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நானும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்கும் வர்ற கோல்டு தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா போய் நானும் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.